நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோறெல்லாம் எதுவும் இல்லப்பா. பிரியாணி கேக்குற பிச்சைக்கார முகத்தை காட்டுங்க பாப்போம். இப்ப வந்த எல்லார் முதுகுலயும் தோசை போடுவேன், பரவாயில்லையா? டேய் வாங்கடா உள்ள. யாருடா அது பிரியாணி கேட்ட பிச்சைக்காரன்? என்ன விளையாட்டுடா இது? விளையாட்டுலக்கா, நான் சொன்னா. அட பாவீங்களா, இப்பெல்லாம் நேரடியாவே ஆட்டைய போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அக்கா பாவம்க்கா, பிச்சைக்காரங்க ஆசைப்படுறோம், ஒரு பிரியாணி தள்ளி விடுங்கக்கா. எனக்கு பிரியாணி எல்லாம் பண்ண தெரியாதுடா. அக்கா, உங்களுக்கு நிஜமாலே மதுரை தானா? ஏய் இல்லக்கா, மதுரைக்காரங்கன்னா மட்டன் பிரியாணி அசத்துவாங்கன்னு நினைச்சேன். அங்கெல்லாம் ஒன்லி கறி குழம்பு தான். அப்புறம் குடலு, ரத்தம், மூளை சூப்பு. அக்கா, எங்களுக்கு ஒரு நாள் சமைச்சிட்டாங்கக்கா. அதுக்கு நீங்க தேனிக்காரர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். யாருக்கா அது? ஏய் அக்கா, ஸ்டாலின் சார் சொல்றாங்கடா. அக்கா, ஸ்டாலின் சார் தான் எங்க தலையே. ஓ தலையா? அப்ப நீங்க எல்லாம் தான் அந்த தலையோட வாழுங்க. சரி, உங்க தலை கிட்ட சொல்லுங்க, ஒரு நாள் கடா வெட்டி போட்டுருவோம். அக்கா, எப்பன்னு சொல்லுங்க, நாங்க ஒரு கடாய புடிச்சிட்டு வந்துடுறோம். என்ன மின்னல், எங்க வாங்குவ? அப்படியே ஓட்டிட்டு வர வேண்டியதாங்க. அட பாவி. ஆமாங்கா, நம்ம ஊர்ல தான் நிறைய ஆடு மேய்து இல்ல, அதுல ஒண்ணு இழுத்துட்டு வர வேண்டியதுதான். சரியா போச்சுதான். திருட்டு ஆடா? அக்கா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இது திருட்டாடு இல்ல. அப்புறம் பனிஷ்மெண்ட் ஆடு. புரியலையே. ஆடு மாடு ஒரு சிறுதானக்கா. ஆமா வீட்டுல பசங்களை வளர்த்தா கவனமா பாத்துக்கணும்ல. ஆமா. அப்ப ஆடு மாடையும் கவனமா பாத்துக்கணும்ல. அந்த கவனம் எல்லாமே இப்படி ரோட்ல மேய விட்டா என்ன பிரச்சனை ஒண்ணு நம்ம அவங்களுக்கு புரியக்கணும். அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட். ஆடு மாடு ஒரு உசுரு, அத கவனமா பாத்துக்கணும். பாத்துக்கலன்னா அத பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருவீங்க. அத யாரும் கேட்க கூடாது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு உங்க சாரு படாத பாடு பட்டிருப்பார் போல. மிஸ் சாரங்க மிஸ். இது என்னடா புதுசா இருக்கு? இல்ல, எல்லா சாரோட வைஃபையும் நாங்க மிஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். அதான் இனிமே உங்களையும் அப்படிதான் கூப்பிட போறோம். தினம் இப்படி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்கடா. சாருங்கக்கா? ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கா? எதுக்கா லீவ்ல? உங்களுக்கு தாண்டா லீவு, அவருக்கு இல்ல. என்ன விசேஷம்? அடுத்த வருஷம் உங்க ஸ்கூலுக்கு நிறைய புது புது வாத்தியாருங்க எல்லாம் வர போறாங்க. ஏன்க்கா? அண்ணாச்சி ஸ்கூலோட போட்டி போடணும்னா நல்ல டீச்சர்ஸ் வேணும்ல. நிறைய வருஷமா போடாம வச்சிருந்த சில சீட்ஸ் எல்லாம் இப்பதான் ஃபில் பண்ண போறாங்க. எத்தனை வாதியாருங்கக்கா? அதெல்லாம் உங்க சார தாண்டா கேட்கணும். எங்களுக்கு யாராச்சும் புது வாதியார் வராங்களாக்கா? ஒருத்தர் வராரு. யாருக்கா? அவரு பேரு ருத்ரமூர்த்தி. அக்கா, பேரே டெரரா இருக்கே. ஆளும் டெரர் தான். நிஜமாவாக்கா? நிஜமாதான். என்ன வாத்தியாருக்கா? சோஷியல். பதில் தெரியலன்னு அடி போறாக்கா? அப்படியெல்லாம் இல்ல, முதல்ல அடிச்சுட்டு தான் அப்புறம் கேள்வியே கேட்பாரு. ஏன்க்கா? அவரு அப்படிதான்டா, அவருக்கு பிடிச்ச விளையாட்டே அடி உதயம் தான். கண்டிப்பா வராக்கா? வந்தாச்சு. ஐயோ, நம்ம சிவன் கோவில் இல்ல, அங்கதான் வீடு. போய் பார்க்கலாமாக்கா? எதுக்கு வம்பு? தேவையில்லாம சிங்கத்தை சீண்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே இருந்தா நல்லது. இல்லக்கா, அந்த சிங்கத்தை டெஸ்டிங் போட்டு முடிவு பண்றோம், அது சிங்கமா இல்லனா அசிங்கமானு. டேய், என்ன வம்புல மாட்டி விட்டுறாதீங்கடா. அக்கா, நாங்க பாத்துக்கிறோம், கவலையே படாதீங்க. இருங்க, குடிக்க ஏதாவது தரேன். அக்கா, காபி டீலாம் நாங்க குடிக்க மாட்டோம். ஆமாக்கா, ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்டாவே போடுங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்களே, இருங்க வரேன். என்ன சார், 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா மொக்க போட்டு வரீங்க? என்னது மொக்கையா? அறுவைக்கு இன்னொரு மீனிங் தான் சார் மொக்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கிளம்பலாமா? சரி, வண்டியை பத்திரம் ஓட்டி வையா. என்ன சார், என்ன பார்த்து இப்படி காட்டிட்டீங்க? ஸ்டாலின் சாருக்கு நான் தான் தேர் ஓட்டி. ஆமா, இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினாரு. சார், முதல்ல நீங்க என் வண்டியில உட்காந்துட்டு அப்புறமா எதுவும் வந்தாலும் சொல்லுங்க. சரி, உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஏன் சார், வண்டி ஓட்டுறதுக்கு காமன் சென்ஸ் இருந்தா போதாதா சார்? எதுக்கு சார் லைசென்ஸ் எல்லாம்? நான்சென்ஸ்.
ஏன் சார் திட்டுறீங்க? இந்த லோக்கல்ல ஓட்டுறதுக்கு எதுக்கு சார் லைசென்ஸ் பட்டாலாம்? தைரியமா என் கூட வாங்க சார் போலாம். வேணாயா, எனக்கு இன்னும் மாதிரி இருக்கு, நானே ஓட்டுறேன். சரி ஓட்டுங்க. இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்றது? ஆமா, உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்குதா? இல்லையே. என்னது இல்லையா? ஏன் சார், நான் ஒரு சாதாரண பியூனு, என்கிட்ட லைசென்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க ஒரு வாத்தியாரு, நீங்களே எடுக்கலனா எப்படி சார்? இல்ல குருவி, 8ஆம் நம்பர் எனக்கு ராசி இல்லாத நம்பர். ஆர்டிஓ ஆபீஸ் பக்கம் போனா அவன் முதல்ல 8 தான் போட்டு ஓட சொல்லுவான். அதனால அந்த பக்கமே போறது இல்ல. என்னது? அது ஒண்ணும் இல்ல சார், போலாமான்னு கேட்டேன். போலாம் போலாம் போலாம். இது எப்படி? சார் சார், அங்க பாருங்க சார், போலீஸ் நிக்குது. இருக்கட்டியா, அப்படியே போயிடுங்க. என்னையா லைசென்ஸ் அடியா? சார் வசமா மாட்டிக்கணும் சார். இரியா, நீயே எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு காமிச்சு கொடுத்துற போல. யோ, லைசென்ஸை கேட்டா திருதுன்னு முழிக்கிறீங்க. இருக்கா இல்லையா? சார் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா இல்ல எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களா? எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். சரி, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் எடு. என்ன இதெல்லாம் இருக்கா இல்லையா? யோ, நான் உங்ககிட்ட கேட்டா நீ அவங்ககிட்ட கேக்குற? சார் இந்த ஆளு தான் வண்டி ஓனர், நான் வெறும் ஓட்டுநர் தான் சார். ஓ, நீதான் வண்டி ஓனரா? என்ன சார் நீங்க என்ன போட்டு விட்டீங்க? என்ன யோ, பண்றது? கேக்குறல்ல, நீதான் வண்டி ஓனரா? எஸ் சார். சரி, ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாம் எடு. சார் நானும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். சார் சும்மா ஏதாவது வட்டம் கிட்டன்னு ஏத்து விடுங்க சார், அப்பதான் விடுவாரு. வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டு ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. சார் இந்த ஒரு வாட்டி வண்டி எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பாதிரியாரா? போலீஸ்காரையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே மன்னிக்க சொல்லுவேன்? சார் இவரு நம்ம கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு காசு வச்சுக்கிறீங்க? என்கிட்ட சுத்தமா காசு இல்லையா, பக்கத்துல தான் போறேன்னு பர்ஸை கூட எடுத்துட்டு வரலையா? ஆமா, நீங்க எப்ப பர்ஸ் வச்சிருந்தீங்க இன்னைக்கு எடுக்காம வர்றதுக்கு? ஏன் சார், ஒரு பெட்ரோல் போறதுக்காவது 50 100 எத்தனை வர மாட்டீங்களா? யோ, மானத்தை வாங்காதியா, எப்படியா சமாளிச்சிட்டியா? சார் இவரு யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம வட்டம் சார். என்னது வட்டமா? ஆமா சார், வட்ட செயலாளர் வண்டு முருகனை தெரியுமா? ஓ, தெரியுமே. தெரியுமா? யோ, பேசாம உண்மையை சொல்லிடலாம் சார். கம்முன்னு இருங்க சார், பேச்சு ஏதாவது மாத்தினா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சார் இவரே வட்ட செயலாளர் வண்டு முருகனோட ஃப்ரெண்டு சார். அந்த கதையெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. பேச மாட்டி வரங்கட்டு. சார் உண்மையை சொல்லிடலாமா? சார் நாங்க உண்மையை சொல்லிடுறோம் சார். நாங்க 2 பேரும் மகாத்மா காந்தி ஸ்கூல்ல வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு சார். இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லல. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் இன்னொரு கவர்மெண்ட் சர்வெண்ட புரிஞ்சுக்க முடியும் சார். இவர் சாதாரண பியூன் தான், நான் தமிழ் வாத்தியார் இருக்கேன் சார். ஓ, அப்படியா? ஒரு அவசரமான வேலையை போயிட்டு இருக்கோம். அப்போ நாங்க கிளம்பலாமா சார்? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஹலோ, ஸ்டேஷனுக்கு 2 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட லைசென்ஸ் இல்ல, ஆர்சி இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. ஒரு 555 கேஸ போட்டு சலான கொடுத்து விட்டுரு. சார் என்ன சார்? படிக்காதவன் தப்பு பண்ணா 1 மடங்கு, படிச்சவன் தப்பு பண்ணா 2 மடங்கு. ஆனா படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் தப்பு பண்ணானோ 3 மடங்கு ஃபைனு. ஒழுங்கா ஃபைனு கட்டிட்டு ஸ்டேஷன் வந்து வண்டி எடுத்துட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னும் தெரியலடா. தேவையடா இதெல்லாம். என்னடா உனக்கு பயமா இருக்கா? இல்ல இது வேணுமான் தான். பயப்படாதடா, ஒன்னாவாது. யாருக்கு? யாருக்கோ. ஏய் அக்கா ஏற்கனவே ருத்ரமுது டெரர் சொல்லிருக்காங்க. அந்த டெரர் கூட ஏன்டா தேவையில்லாம வில்லங்க? ஏய் அவரு மதுரனா நம்ம பயந்துடணுமா? நம்ம எல்லாம் நெல்லை பேத்த புள்ளங்கடா, நம்மளுக்கு யாரும் தர முடியாது தொல்லை. ஏஞ்சுட்டு உடம்பு ரணகலம் ஆயிட்டீங்களேடா. யார் வேணும்? யாரா இது? டெரரோட டாக்டர்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அப்பா தான் டெரர் ருத்ரமூர்த்தி. என்ன வேணும்? ஓ, உங்க அப்பா தான் டெரரா? ஆமா. பாரா, அதுவே உங்க அப்பாவை டெரர்னு சொல்லுது. ஆமா, எங்க அப்பாவை தான் எல்லாரும் டெரர்னு சொல்லுவாங்க. நாங்க யாரு தெரியுமா? தெரியாதே. எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. டேய், எதுவுமே தெரியாதாண்டா. வாடா எஸ்கேப் இல்லலாம். என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க ரொம்ப மோசமானவங்க. ஓய் என்ன சிரிக்கிற? அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க? டேய் என்னடா பண்ணுவோம்? டேய் மின்னல் என்னடா பண்ணுவோம்? தெரியலடா. நாங்க நீ யோசிக்கல.
நாளைக்கு சொல்றோம். சரி உங்க பேர்ல என்ன? நான் டைனோசர் டைசனே, இவன் குரங்கு குமாரி, இவன் புலி புருஷோத்தமனே, இவன் எரிமலை எபினேசரே. எபினேசர் அவன் பேரு. அது என்ன எரிமலை? அவன் வாங்கின பட்டமா? ஏய் கலாய்க்குதுடா. ஏய் உன் பேர் என்ன? தேன்மொழி. ஓ அனி லாங்குவேஜோ? ஆமா, என்ன படிக்கிற? 7வது படிச்சிருக்கேன், இப்ப 8வது போறேன். எந்த ஸ்கூலு? சென்ட் மேரிஸ். எப்போ லீவ் முடிஞ்சு ஊருக்கு போற? இனி எங்க ஊருக்கு போறது? அப்புறம் அப்பாக்கு இங்கதான் வேலை. இனி இங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் சேர போறேன். அப்போ நீ மகாத்மா காந்தி ஹை ஸ்கூல்ல தான் சேர போறேன். எந்த செக்ஷனு? எங்க அப்பா எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன் தான். ஏன் இப்படி ஒரு கொலவெறி? அப்பதான் தப்பு பண்றவங்கள எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க முடியும். அப்போ நீ? அதுல என்ன டவுட்? 8C தான். என்ன என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஆமா உங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுவாரு? கேளால முட்டியில அடிப்பாரு. 2 விரலுக்கு நடுவுல பேனா வச்சு நச்சுக்குவாரு. ரவுண்ட சுத்தி வர சொல்லுவாரு. நடந்தில்ல முட்டி போட்டுக்கிட்டே வர சொல்லுவாரு. திரும்பி நிக்க சொல்லி பெரம்பாலே பின்னுவாரு. வெயில நிக்க சொல்லுறது, ஒத்த கால நிக்க சொல்லுறது, இது மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏய் எஸ்ஐல வாடா. நீங்களா அதே ஸ்கூலா? இங்க பாரு, நாங்க யாரும் உன்னை பார்க்கல, நீயும் எங்களை பார்க்கல, புரியுதா? இதை தொட மறந்துரு. என்ன பயந்துட்டீங்களா? யார் எங்களுக்கு பயமா? ஆமா, லைட்டா பயமா தான் இருக்கு. எஸ்கேப். போங்கடா பயந்தாங்களீங்களா? பன்னிக்குட்டி, என் பன்னிக்குட்டி இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கு? பாம்புக்குட்டி, அம்மா எங்கடா? தூங்கிச்சுப்பா. அதுக்குள்ளயா? மணி 11 ஆயிருச்சுப்பா. அட கரடி குட்டி, வானத்தை பார்த்து மணியை கரெக்டா சொல்லுது. அப்பா என்னடா? அம்மாவுக்கு மருந்து வாங்க காசு தரேன்னு சொன்னியே. நானா? நான் எப்ப சொன்னேன் நாய்க்குட்டி? காலையில போறப்பே சொன்னியப்பா. இங்க பாரு, காலையில பேசினத காலையில தான் கேட்கணும். ராத்திரியில பேசுறத மட்டும்தான் ராத்திரியில கேட்கணும். விளையாடாதப்பா. எருமை குட்டி, நீ என்ன என் மாமா மகளா? உன் கூட நான் விளையாடுறதுக்கு? காசு கொடுப்பானா காமெடி பண்ணிட்டு இருக்க. ஐய, எப்ப பாரு காசு காசு காசுன்னுட்டு. காசு நான் மரத்தையே காய்க்குது. இங்க பாரு, இப்படி எல்லாம் அப்பாவை முறைச்சி பார்த்தேன்னு வையே, அவ்வளவுதான் கொன்னே விடுவேன். நீ குடியிருத்து காசு இருக்குல்ல, அப்ப மருந்து வாங்க காசு கொடுப்பா. அம்மா பாவம்பா. அவ பாவம்னா நான் பாவம் இல்லையா? இன்ஜின் சூட்ல உட்காந்து வண்டியை ஓட்டிப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு. சரிப்பா, உடம்பு சரியில்லைன்னு காசு கேக்குறேன். அவ பாட்டுக்கு வீட்டுல பாயில படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருப்பா. நான் ஓடி ஓடி காசு கொண்டு வந்து தரணுமா? அப்பா என்னப்பா நீ எப்படி சொல்ற? டேய், நான் அப்படிதான்டா சொல்லுவேன். அம்மாவுக்கு உடம்பு முடியலப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம தானப்பா பார்க்கணும். இத பாரு, என்கிட்ட எல்லாம் அவ்வளவு வசதி கிடையாது. அப்ப என்னதப்பா பண்றது? இத பாரு, ஏழைக்கெல்லாம் நோயே வரக்கூடாது. அப்படி வந்தா என்னப்பா பண்றது? அவ்வளவுதான், ஊத்தி மூட வேண்டியதுதான். அப்பா. ஆமாடா, நமக்கெல்லாம் வியாதியே வரக்கூடாது. அப்படி வந்தா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக கூடாது. கல்லார தோட்டத்துல ஓடி போய் படுத்துக்கணும். அப்பா, என் கழுத குட்டிக்கு கோபம் வருது பாரு, கோபம். ஆமா, எவ்வளோடா வேணும்? 2000 ரூபாய். ஏய், என்னன்னா லாரி ஓனர் நினைச்சியா? ஏய், நான் வெறும் லாரி டிரைவர்ரா, புரியுதா? கூட்டிட்டு போய் பள்ளிவாசல் இருக்குல்ல, அங்க போய் மந்திரிச்சிட்டு வா போ. என்னப்பா இப்படி சொல்ற? ஃபாதர்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்ற. கடவுளால முடியாதது எதுவுமே கிடையாது. கடவுள் அருவு குத்திருக்காரு, மருந்து மாத்திரை குத்திருக்காரு, அதானப்பா கடவுள் பண்ணாரு. ஏய், சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் அம்பைக்கு ஒரு ஆயுர்வேத டாக்டர் வராரு. அவருக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், ஆயுசுக்கும் அவர் மருந்து கொடுப்பாரு. போய் அதை வாங்கி கொடு போ. என்னப்பா இப்படி பண்ற? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அவ்வளவு இலவசம் தான்டா, புரியுதா? நீ ஏன்டா காசு காசுன்னு உயிரை வாங்குற? அப்பா அது அப்படி இல்லப்பா. ஏய், என்னால முடிஞ்சது அவ்வளவுதான்.
நான் குடிச்சது நீ படிச்சது போக மிச்சம் இருக்கிறதுல தான் அவளுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். புரியுதா? என்னப்பா இப்படி சொல்ற? ஆமாண்டா, என்னால சம்பாதிக்க முடிஞ்சது அவ்வளவுதான். கடை வாங்கப்பா, அடைச்சிடலாம். வாங்கு, அடைக்கலாம். நானா வேணாங்கிறேன்? யார் தருவா சொல்லு, வாங்குறேன். அப்பா என்கிட்ட இல்லடா பண்ணிக்குட்டி. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? அப்பா கிட்ட இல்ல, அவ்வளவுதான். உன் அம்மா போனா நீ என் கூட வண்டியில வந்துரு. வேற என்ன செய்ய முடியும்? ஆமா, சாப்பாடு ஏதாவது பண்ணியா இல்லையா? இருக்குப்பா, என்ன இருக்கு? ரசமும் முட்டையும். ப்பு. எப்ப பாரு ரசம் முட்டை. எனக்கு வேற எதுவும் சமைக்க தெரியாதுப்பா. திங்க தெரியுமா? சொல்றா, திங்க தெரியுமா? எப்ப பாரு முட்டை ரசன்னுட்டு இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொட்டுறேன்ல. ஒரு நல்ல சாப்பாடை கண்ணில் காட்டுறீங்களா? நல்லா இருப்பீங்களாட்டு நீங்களா? அப்பா நான் வேணா கடைக்கு போய் பரோட்டா வாங்கி தரவா? இப்ப சொன்னிய இது பேச்சு. இத பாரு, போய் 8 பரோட்டாவும் சுக்காவும் வாங்கிட்டு வா. ஓ, என்ன காசு? இதுக்கும் நான் தான் அழணுமா? அழுது தொலைறேன். இன்னும் என்னடா வேணும்? மருந்து காசுப்பா. 8 பரோட்டா வாங்கிட்டு வர்றதுக்கு 2000 ரூபாய் கூலியா? அத கொடு, நானே போய் வாங்கிக்கிறேன். போடா. அப்பா காசு? ஏய், காசுன்னு கேட்டனா கொன்னுடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளைக்கு தானே வராங்க. நீ அம்மா கிட்ட பேசுனியா? இல்ல. ஏன்? என்ன பேசுறது? பேச ஒண்ணுமே இல்லையா? நிறைய இருக்கு, ஆனா எதை பேசுறதுன்னு தெரியல, அதான். அம்மா வந்தோடனே நிறைய பேசு. அம்மாக்கு என்ன வாங்கி வச்சிருக்க? ஒன்னும் வாங்கலையே. கிஃப்ட் ஏதாவது? எதுவுமே வாங்கலையே. வாங்கணுமா? அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன். என்ன வாங்கி தர்றது? அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிச்சா என்ன? உன்னை பிடிச்சா போதாதா? எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்ல. கண்டிப்பா எல்லா அம்மாவுக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்களை பிடிக்கும். நிஜமாவே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தோணுதா? உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? என்னைய பிடிக்கும் தானே? பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். என் அம்மா வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. இந்த தடவை ஏமாத்த மாட்டாங்கள? கண்டிப்பா வருவாங்க. கிளி. ஆமாண்டா, கண்டிப்பா வருவாங்க. எப்படி சொல்ற? உள்ள தோணும்ல, அதான். அப்போ உனக்கு தோணுதா? ஏன்க்கண்ணா, உனக்கு எதுவும் தோணலையா? இல்லையே. உனக்கு தோணாதான் அது கரெக்டா இருக்கும். அப்ப கிளிக்கு தோணா நடக்காதா? இல்ல, நடக்கும். ஆனா உனக்கு தோணா கண்டிப்பா நடக்கும். ஓ, நல்லா இன்னொரு வாட்டி யோசிச்சு பாரு. என்ன தோணுதா? என்னடா? எதுவுமே தோண மாட்டேங்குது, அமைதியா இருக்கு. நல்லா யோசி. இல்ல, எதுவுமே தோணல. வேற என்ன தோணுது? சந்தோஷமா இருக்கு, ஆனா அழுகையா வருது. ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஆனா நல்லது நடக்கிற மாதிரி தைரியமா இருக்கு. ரெண்டுமே தான். குழப்பறேனா? இல்ல, ஆனா அப்படிதான் இருக்கு. வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. சரி கண்ணா, நாங்க கிளம்பிட்டா? என்னடா அதுக்குள்ள? நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவாரு. சரி சரி, வரோம் கண்ணா. குட் நைட். குட் நைட். கிளி, மின்னல், கிளம்பிட்டீங்களா? வருவாங்கல்ல? வருவாங்க வருவாங்க.